எல்லாருக்கும் நினைக்கிறேன். அதனால் கோயிலுக்கு போகிறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, பாத யாத்திரையாக போகிறது, தன் உடலை வருத்திக்கிட்டு போகிறது, பணத்தை செலவழித்து போகிறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா தெரியலாம். ஆனால் இதனால் அவனை என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க, அவனை வீழ்த்த முடியாது. அவனை வீழ்த்தன்னா நீ உட்கார்ந்து காத்திருக்கணும். ஆண்டவரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் பலனடையுங்கள். உட்கார்ந்து அவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து குளிக்கணும். மேரி சிஸ்டர் அவங்க ஹிந்து தான். அவங்க மாமமாக ஒரு ஹிந்து. அந்த பலி பீடத்துக்கு முன்னால் அந்த போட்டாக்களை தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. இந்துக்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான தியான பயிற்சிகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. சும்மா சவுக்கூட்டத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு காணிக்கை போட்டு ஏதோ சவுக்குறிப்புகளை எழுதிட்டு பூசைக்கு பணத்தை கொடுத்து இந்த குடும்பத்துக்காக இந்த கருத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பலி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம். இல்லை, அது ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ், ஒரு இது பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே அந்த ஆசீர்வாதங்கள் வரணும்னா, இந்த காரியங்கள் நடக்கணும்னா நீ உட்காரணும். நீ கடவுளுடைய பாதத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, உங்கள் அருள் இப்போ என்னை நிரப்பட்டும். அருள் வரும்போது இருள் என்ன செய்கிறது, அகன்று போகுது. அதனால் இந்த இருளை அகற்றுகின்ற பேரொளி தேவ பிரசனம். பிரசனம் போதுமையா. அதனால் யார் உண்மை தேடி வந்திருக்கிற, உங்கள் பிரசனத்தை தேடி வந்திருக்கிற, உங்களுடைய அருளை தேடி வந்திருக்கிற, கோயிலுக்கு எதுக்கு வராதான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய திருத்தலத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுடைய பிரசனத்தை தேடி வந்திருக்கிறேன், உங்களுடைய அருளை தேடி வந்திருக்கிறேன், உங்களுடைய ஆற்றலை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் ஆற்றலை நான் இப்போ அனுபவிக்கணும், உணரணும். இப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணி ஒரு தாகத்தோடு பசியோடு யார் ஆண்டவருடைய பிரசனத்தை வல்லமையை ரிசீவ் பண்ணுறாங்களோ, உட்கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த அற்புதங்கள் நடக்கிறது, அறிகுறிகள் நடக்கிறது, பிரசனம் இறங்கி வருகிறது. அவருடைய பிரசனத்தினால், சர்வ வல்லவருடைய பிரசனத்தினால எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது. பாவங்கள் உருகி போகுது, சாபங்கள் உருகி போகுது, தீமைகள் உருகி போகுது, தீய சக்திகள் உருகி போகுது, கண்திஷ்டிகள், பொறாமைகள், வன்கண்கள் எல்லாம் உருகி போகுது. என்ன தீய சக்திகள், வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள் உருகி போகுது. நமக்கு எதிரியாக நிற்கக்கூடிய சாத்தானவனுடைய கூட்டங்களும் அப்படியே உருகி போகுது. ஏன்னா அந்த பிரசனத்துக்கு முன்னால் நிற்க முடியாது, நெருப்பு. அதனால ராஜா உன் பிரசனம் போதுமையா. பிரைஸ் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதுமையா. பிரைஸ்களா. இன்னும் உண்மை என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ கோயிலுக்கு வர்றது என்னன்னா கடவுளை இன்னும் அறியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது அன்பு செய்வோம். அன்பு செய்ய வந்திருக்கிறப்பா. திருவெளிப்பாடு 3 சொல்லுவார், ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டா. இப்போ என்ன செய்யணும், ரொம்ப அன்பு செய்ய வந்திருக்கிற. அன்பு செய்யணும் எப்படி சொல்லுங்க. விலையேறப்பட்ட ஜீவனை வேணாலும் சரி உமக்காக நான் என்ன செய்ய தயாராகிறேன் கொடுக்க. அப்படி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இந்த ஜீவனை வேணாலும் கொடுத்து உங்கள் அன்பு செய்ய. இதுதான் புனிதர்கள், இதுதான் ரிஷிகள், இதுதான் மகான்கள். அவங்கள்ட்ட அந்த அருள் ஏன் பெருகிச்சுன்னா, ஏன் அவருடைய வல்லமை அவங்கள்ட்ட வெளிப்பட்டுச்சுன்னா, அவருக்காக இந்த உயிரையும் இழக்க தயாராக இருந்தார்கள். கைதிக்கு அவர்கள் நன்றி சொல்லுவாங்க.
கோயிலுக்கு வரக்கூடிய அர்த்தம் தாங்க. கடவுள் கேட்குற இதை நான் நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட கேட்டார், உன் மகனை நீ அன்பு செய்கிற ஒரே ஒரு பிள்ளைய, நீ ரொம்ப நேசிக்கிற உன் மகனை நீ என்னை கொண்டு வந்து நினைச்சி என்னை அன்பு செய்கிற அப்படின்னா, என்னை நேசிக்கிறேன்னா அவனை பலியிடுறா அப்படிங்கிற. அன்னைக்கு ஆலயெல்லாம் கிடையாது. ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் தான் கடவுளை என்ன செஞ்சாங்க, தரிசித்தாங்க. கடவுளோடு ஒரு கடவுளை இது பண்ண ஆரம்பித்தாங்க, பார்க்க ஆரம்பித்தாங்க. பலிபீடத்தை கட்டி விறகு அடுக்கி தன் மகனை காலையும் கையும் கட்டி கத்தியை ஓங்கும்போது சொல்கிறார், போதுண்டா நிறுத்து, நீ பலியிட வேண்டியது ஓ மகன்ல என்னுடைய மகன். கைதிகளை ஓப்பாண்டது. இந்த மகனை பலியிடுறதுனால யாருடைய பாவமும் என்ன செய்யாது, சாபமும் என்ன செய்யாது, செத்து போன ஆன்மா என்ன செய்யாது. என்னுடைய மகன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய போகிறேன், பலியிட போகிறேன். அவருடைய பலியினால இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள் தீர்க்கப்படும், சாபங்கள் தீர்க்கப்படும். செத்து போன ஆன்மா நிச்சயம் உயிர்த்தலும். அதனால் அந்த கட்டி இருக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நினைச்சி பலியிட சொன்னார். இயேசுக்கு பேர் நான் அருளப்பட்டு சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கைதினங்களை பார்ப்போம், நல்லா கரங்களை தட்டி நினைச்சுவோம். அதனால் இன்னைக்கு நம்ம பாவங்களை சாபங்களை நீக்குவதற்கு நம்ம ஆன்மாவை உயிர்ப்பிச்சு இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து மீண்டும் இந்த பிசாசை எதிர்க்கிறதற்கு, அழிக்கிறதற்கு, அவருடைய கிரியிலை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா இந்த ஆயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை நம்ம எடுக்கணும், இந்த ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தணும். அருவா தீட்டம்னு என்ன ஆகி போவோம், துருப்பிடிச்சு. நீ களவத்தி மம்பட்டியாக இருக்கட்டும், அதை பயன்படுத்தலைன்னா அதை என்ன செய்கிறோம், துருப்பிடிச்சு ஒன்றுக்கும் யூஸ் இல்லாமல் என்ன செய்கிறோம், போயிடும். அதனால் இதை என்ன செய்யணும்னா டெய்லி நம்ம பயன்படுத்தணும், டெய்லி நம்ம உபயோகப்படுத்தணும். அதனால் நீ என்றைக்கே வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன்னா எந்த பிரயோஜனமும். ஞாயிற்றுக்கிழமை தான் நீ கோயிலுக்கு போகிற, ஏதோ ஒரு கூட்டம் நடக்கிற நேரத்தில் தான் ஒரு வெள்ளிக்கிழமை நீ போகிற. மற்ற நாள் பூரா என்ன நடக்கு, இந்த இடப்பட்ட நாளில் சாப்பிட்டா உன்னை என்ன செஞ்சிருவான், போட்டு தள்ளிடுவான், உனக்கு வர வேண்டிய தீமையை செஞ்சிருவான். அதனால் தீங்கு நேரம் எப்போ வருதுன்னு தெரியாது. அந்த நேரத்தை நீ பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் அவனை முறியடித்து ஓட்டத்தை முடித்து இந்த சரீரத்தை விட்டு ஆன்மா பிரியும் போது நிலையான நம்முடைய நகரம் பரலோகத்துக்கு நீ போக ஆயத்தமாக வேண்டும். பிரைஸெல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது, ஆன்மீக வாழ்க்கைங்கிறது ஏதோ மத ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை போகிறதோ, இல்லை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறதோ, ஒரு ஓசை கூட்டத்துக்கு போகிறதோ, இல்லை ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு ஏதோ ஒரு 10 நாள் போய் எப்படி திருவிழா கொண்டாடுறதோ அல்ல. இது எல்லாம் ஒன்று தான். மாரியம்மா கோயிலுக்கு போகிறதும் ஒன்று தான், திருச்செந்தூருக்கு போகிறதும் ரெண்டுக்கும் ஒரே கூட்டம் கூடுது. 2 பேரும் கூடிட்டு இணைஞ்சிட்டு வராங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது எல்லாம் ஒன்று தான். ஆனால் சித்தர்கள் எடுத்துக்கோங்க, மகான்கள் எடுத்துக்கோங்க, புனிதர்கள் எடுத்துக்கோங்க, அதிகாலமே எழும்பி இந்த பிரசனத்தில் நிரம்பி குளித்தார்கள். அந்த சங்கீதம் 62 முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62 முதல் வசனம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் எனக்கு நீங்கள் தீமை செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், அழித்து ஒழிக்கப்படுவீர்கள். காய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் மதிலுக்கும் நீங்கள் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை நீ தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அவர்த்தம் பேச இழிவுபடுத்த இழிவா பேச விரும்புகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோ, 2 தான் நடக்குது. தங்கள் வாயினால நினைச்சா ஆசீர்வதிக்கிறான், தங்க இருதயத்தில் அதை சபிக்கிறான். வாயினால ஆசீர்வதிக்கிறான், இருதயத்தில் சபிக்கிறான். 2 இன்னைக்கு நீக்கிட்டு இருக்கு, நடந்துட்டு. அப்போ ஆன்மாவில் நடக்கிறதா என்னன்னு சொன்னா, என் ஆத்மா
கடவுளுக்கு காத்திருக்கும் போது அங்கே ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். அதனால அந்த கோயிலுக்கு போகிறவங்க, புண்ணியஸ்தலத்துக்கு போகிறவங்க ரெண்டையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த இறை அருளை பிரசனத்தை உட்கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறது மட்டுமே ஆசீர்வதிக்கிறார்கள். அதனால் தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி என்ன செய்யணும் பயன்படுத்த கற்றுக்கணும். அதனால் இன்றைக்கி பூரா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரேயருக்குள்ளே போகிறோம். ஒரு ப்ரேயர் அனுபவத்துக்குள்ளே போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் பிரேக், தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யறேன்னா உள்ள வந்து இன்னையிலேருந்து நம்ம என்ன செய்யறது ஜெப பயிற்சியை பண்ண போகிறோம். ஜெபத்தில் எப்படி ஜெபிக்க, சும்மா தோற்ற ஆண்டவரே ஆசீர்வதி ஆண்டவரே, இந்த நோயை தீருங்க ஆண்டவரே. இது பொதுவாக இந்த நோயை தீர்க்கிறதற்குரிய வழியை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் இயேசு செய்து முடித்து விட்டார். கைதறிங்களா? இந்த பேருக்கு சொல்கிறார், என்கிட்ட வெள்ளிய பொண்ணு இல்லை, இயேசுடைய நாமம் இருக்கிறது, அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், உன்னை எழுப்பி நடக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது இந்த நாளுக்கு, இந்த வார்த்தைக்கு. அப்போ அது எழுப்பி நடக்க வைக்கிறாங்க. அன்றைக்கி அவங்க ஏதாவது ப்ரே பண்ணாங்களா? ஆண்டவரே தோத்துற ஆண்டவரே இவனை எழுப்பி நடக்க வைங்க ஆண்டவர் ஏதாவது சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? என்கிட்ட வெள்ளியும் ஒன்றும் இல்லை, இப்போ நீ விசுவச்சனா இயேசுவின் பேரால் உனக்கு சொல்கிற, நீ எழுப்பி பயன்படுத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கி இதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பயன்படுத்த போகிறோம். இந்த பயிற்சி நமக்கு தேவை. இன்றைக்கி எல்லாம் இப்போ கூட்டங்களில் பூரா ஜெப கூட்டங்கள் பூரா இப்படி ஜெபமுன்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆசீர்வதி ஆண்டவரே, அதை கட்டுங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, அது நடக்கட்டு ஆண்டவரே. எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறது யாரு? எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறது யாரு? அவனை நீ கட்டுனாலும் ஒழிய, அவனை நீ முறியடித்தால் ஒழிய, அவனை நீ தோற்கடித்தால் தானே இது உனக்கு என்ன செய்யும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிசாசோடு யுத்தம் செய்ய போகிறோம். தீய ஆவிகளோடு என்ன செய்ய போகிறோம்? யுத்தம் செய்ய புறப்படுவோம். பிரபலமா கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையினாலே யுத்தம் செய்கிற வாழ்க்கை. கண்ணை மூடிக்கிட்டு சும்மா குண்டலினி யோகா நீ பண்ணி அர்த்தம். உன் குண்டலினியை போகிறோம் முடக்கி வச்சுருக்கிறது பூரா அவன் தானே, அதை சாகடிச்சு வச்சிருக்கிறது அவன் தானே, அதை எழுப்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு அதை இருளடை வச்சுருக்கிறது அவன் தானே. அவனை கட்டாமல் நீ இது எப்படி முறியடி, இதை எப்படி நீ மேலே எழுப்ப முடியும், இது எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? அவனை பலவானை முந்தி கட்டினால் ஒளிய. இயேசு சொல்கிறாரு, சாத்தானே அவனை விட்டு வெளியில் போன அவனை வெளியேற்றிட்டு திரும்ப சொல்கிறாரு, நீ எழுப்பி நடக்க முடியாது, உன் கால்களுக்கு சக்தி உண்டாக எழுப்பி நடங்கிற. கை சூம்பிய கை, அந்த ஆவியை வெளியேற்றிட்டு சொல்கிறாரு, உன் கையை நீட்டுங்கிறாரு. கை நீட்டப்படி இந்த கையை, இந்த கூனி 33 வருஷமாக கூனியாக இருக்கிறா, 18 வருஷமாக எப்படி இருக்கிறா கூனியாக இருக்கிறா, 18 வருஷம் கூனி. அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஆவியை என்ன செய்கிறாரு, வெளியேற்றிட்டு நீ இப்போ எழுப்பி எழுச்சி நிமிர்ந்து நடங்கிறார். எழுச்சிடான் எழுப்பி அந்த கூனி எழுச்சிடான். அந்த ஜெபம் பண்ணாரா? அந்த ஆவியை இது பண்ணிட்டு அதை எழுப்பி நடக்க சொன்னாரா? ப்ரேயர் பண்ணாரா? ஆண்டவரே பரிசுத்த தகப்பனே இந்த கூனியை நீங்கள் எழுப்பி நடக்க வைக்க ஜெபம் பண்ணாரா? இல்லை. என்ன பண்ணார்? இயேசு தான் நமக்கு வழி, இயேசு தான் நமக்கு சத்தியம், இயேசு தான் நமக்கு ஜீவன். அவர் வழியில் போனால் இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குது. அதனால் இன்றைக்கி அவரை போல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கும் போது பிசாசை தோற்கடிப்போம், அவனை வீழ்த்துவோம், ஜெயிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கைவிட்டு